வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜப்பானுக்கு என்னாச்சு? அதாவது ஹிரோஷிமாக்கும் நாகசாகிக்கும் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ 1945ல வந்துட்டு ஜப்பான் போய் யுஎஸ் கிட்ட சரண்டர் ஆனாங்களோ, அதோட வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஹிரோஷிமாலை மேலேயும், நாகசாகி மேலேயும் போட்ட அந்த பாம்ஸ்னால கிட்டத்தட்ட ஹிரோஷிமால 70,000 பேரும், நாகசாகில 40,000 பேரும் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட வாழ்வாதாரம் முதற்கொண்டு அவங்களோட ஃபேக்டரிஸ்ல இருந்து எல்லாமே அழிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ உருவான ரேடியேஷனால அப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிறைய மனரீதியான பிரச்சனைகளும், உடல் ரீதியான பிரச்சனைகளும், அது போக கேன்சர் முதற்கொண்டு எல்லா பிரச்சனைகளுமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு 1945ல இருந்து 1952 வரைக்கும் யுஎஸோட தலைமையில வந்துட்டு அலைட் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜப்பானை வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அலைட் பவர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட் பிரிட்டன், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த சோவியத் யூனியன். இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு கிரேட் பவர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானை வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இதுவுமே 1951 செப்டம்பர் 8ல சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். ஒரு 48 கண்ட்ரிஸ் சேர்ந்து வந்துட்டு ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாங்க. அது மூலமா வந்துட்டு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ ஃபைனலா செப்டம்பர் 28, 1952ல இதுக்கு மேல எந்த போருமே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ஜப்பான்ல நடந்தது. இன்னும் டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இந்தியால வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னா நம்மளோட அறிவு லேபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.